பௌத்திரம் பெரியானல் ஃபிஸ்டுலஸ் ஆசனவாய் சுற்றி வரக்கூடிய பௌத்திர கட்டிகள் தன்னெச்சரிக்கையாக ஹீல் ஆகுமா? நிறைய பேர்த்துக்கு ஆகும்னு நம்ம நம்புவோம். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபிஸ்ட்ல வந்த உடனே ஒரு டாக்டர் போய் பார்ப்போம். உடனடியாக அவங்க ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்கும் நல்ல ஒரு பெயின் கில்லரும் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த ஹீல் ஆயிரும். ஒரு 5 நாள்ல அதில் இருக்கிற பெயின் கம்மியாயிரும், அதில் இருக்கிற சீவடிகிறது கம்மியாயிரும். அது உடனடியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி அந்த காயமும் ஆறிடும். நல்லா ஹீல் ஆயிருச்சுன்னு நினைப்போம். ஆனால் கரெக்டாக ஒரு 3 வாரங்கள்லேருந்து ஒரு 6 வாரங்கள் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துல திரும்ப வர ஆரம்பிச்சோம். மறுபடியும் ஒரு டாக்டர் பார்ப்போம். உடனே அவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுவும் சரியாயிடும். ஸோ இது ஒரு தொடர்ச்சியாக தான் போயிட்டு இருக்குமோ ஒழிய இது கிளியர் ஆகாது. இதுதான் ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். இதை பற்றின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிஸ்டுலா சர்ஜரி ப்ராப்பராக ஒரு மெச்சூர்டான ட்ராக் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக தன்னெச்சரிக்கையாக ஹீல் ஆகாது. ஏதோ ஒரு டைப் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபிஸ்டுலா ஸ்பெஷலிஸ்ட் மட்டும்தான் அதை டிசைட் பண்ண முடியும். கண்டிப்பாக எந்த ஃபிஸ்டுலாவும் தன்னெச்சரிக்கையாக ஹீல் ஆகவே ஆகாது. ஆனல் ஃபிஸ்டுலாக்கு சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்களே, சர்ஜரி இல்லாமல் நான் இதை கிளியர் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 4 விஷயங்கள் நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். நம்பர் 1 செட்டான் லைகேஷன் அப்படிங்கிறத இன்டர்நெட்ல நிறைய பார்த்துருப்போம். அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன நூலை ஃபிஸ்டுலா ட்ராக் மூலியமா ப்ராப்பராக ட்ராக் பண்ணி உள்ளுக்குள்ளார அந்த ட்ராக் டாட்டை போட்டு டைட் பண்ணி வச்சிருது. இது நாளடைவில் போக போக டைட் ஆகிட்டே போக போக அந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து விழுந்துடும். ரொம்ப ஓல்டன் டெக்னிக், ரெக்கரன்ஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. 2வது ஃபைப்ரின் க்ளூ. நிறைய அந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக்டை அடைக்கிறதுக்காக க்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் திரவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இன்ஜெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3வது ஆப்ஷன் கொலாஜன். இது நிறைய வூண்ட் ஹீலிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான பேர்ன்ஸ் வூண்டு, காயங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற ஒரு காம்பனன்ட் தான். அதை உள்ள வச்சு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4வது ஹை ஆன்டிபயோட்டிக் போட்டு வெயிட் பண்ணுறது. இந்த 4 விஷயமுமே நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். பட் ரிக்கரன்ஸ் ரேட், ஃபெயிலியர் ரேட் மிக 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 அதிகம். அதனால தான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸை எடுத்துக்கணும்னு சொல்றதுங்க. இந்த ஃபிஸ்டுலா பற்றின மற்ற பயனுள்ள தகவல்களை எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கிற ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அதுல மோர் தென் 35 to 40 வீடியோஸ் ஃபிஸ்டுலாவை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருப்போம். எல்லாமே பார்த்து டவுட்ஸ் இருந்ததுன்னா கேள்விகளாக அதுலயே நீங்க கேட்கலாம்.